எப்படியான ஒரு உணர்வை நாங்க அடைஞ்சோம்டா, பத்ர் யுத்தம் முடிஞ்சதன் பின்னால கொல்லப்பட்ட அந்த ஷஹீதுகள், அந்த பெண்கள், அந்த குழந்தை ஜனாசாக்களை சஹாபாக்கள் இப்படியோ எடுத்துப்பாங்க என்று அந்த சேத்துல இருந்து, அந்த தண்ணீரை இருந்து, அந்த இடங்கள்ல இருந்து தூக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு எண்ணம், அங்கே அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் உள்ளத்துல வருகிறது. அதை துப்புரவு பண்ணக்கூடிய நேரங்கள்ல எங்களுக்கு இந்த பெண்களிடமிருந்து, வயோதிபர்களிடமிருந்து, சிறுவர்களிடமிருந்து கிடைத்த துஆ இருக்கின்றது. இது நிச்சயமாக லட்சக்கணக்கால் அல்ல, கோடிக்கணக்காலும் பொறுமதி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துஆவை இன்று நாங்கள் இன்தொட்டை வாழ் உங்கள் சார்பாக நாங்கள் இன்று சுமந்து கொண்டு ஊருக்கு வருகின்றோம். நாங்க 40 லட்சம் இன்தொட்டையால செலவழிச்சோம். 40 கோடி அல்ல, அதற்கும் மேலால அல்லாஹ் அருளை இன்தொட்டையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றையாவது நிமிஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் வழங்கப் போகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட மஸ்ஜிதுல் உதா ஜும்மா பள்ளி வாயல் கழுகமுவ கெலியோய் கண்டி மாவட்டத்தில் கம்பளை தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட ஊர். என்னோட ஊரில் 1500க்கு உட்பட்ட ஜமாத்தார்கள் இருக்கிறாங்க. என்னோட பள்ளியில் பதிவு செய்யப்பட்ட ஜமாத்தார்கள். இதில் ஜமாத்தார் லிஸ்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை 4000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. என்னோட ஊரில் கடந்த வாரம் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏறக்குறைய 1500 கிட்ட குடும்பத்தினர், இதுக்கு 1500 மக்கள், அதாவது குடும்பத்தினர் இருந்து பார்த்தா 700 குடும்பத்தினரும், வீடுகள் பார்த்தா 700க்கும் மேற்பட்ட வீடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த என்னோட ஊரில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த இடங்களை கடந்த 3-4 நாட்களாக சுத்திகரிக்கிற, கிளீனிங் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு எங்களுக்கு பேருதவியாக காலி கின்தொட்டையை சேர்ந்த இந்த சகோதரர்கள் இன்று காலை 8 மணிக்கு இங்க வருகை தந்து, இப்ப நான் நினைக்கிறேன் 5:30-6 மணிக்கிட்ட இருக்கும் நேரம். இதுவரை நேரமுக்கும் அவங்களுடைய பூரண ஒத்துழைப்பை ஏறக்குறைய 200 கிட்ட சகோதரர்கள் இங்க வருகை தந்திருக்கிறாங்க. 300 கிட்ட சகோதரர்கள் இங்க வருகை தந்திருக்கிறாங்க. அவர்கள் காலையிலிருந்து எங்களோட ஊர்ல பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து சென்று அந்த வீடுகளை சுத்திகரிக்கிற பணியை, அவர்கள் அதை சுத்திகரிப்புக்குரிய உபகரணங்கள், ஏனைய பொருட்கள் எல்லாம் அவங்களா எடுத்து வந்து மொத்தத்தில் இந்த நேரம் வரைக்கும் அவங்க ஈடுபட்டு இந்த சுத்திகரிப்பு பணியை நல்ல முறையில் அவங்களோட சக்திக்கும் மேற்பட்ட அளவில் இந்த வேலையை செய்து தந்திருக்கிறாங்க. எங்களோட ஊர் ஜமாத்தார் சார்பாகவும், இந்த மக்கள் சார்பாகவும் இந்த சேவையை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். எங்களோட உயிருக்கு இருக்கும் வரைக்கும் இந்த ஊர் மக்கள் மறக்க மாட்டாங்க இந்த சேவையை. அதற்கு உடந்தையாக, உறுதுணையாக இருந்த இந்த சகோதரர்களுக்கு எமது ஊர் ஜமாத்தார் சார்பாகவும், குறிப்பாக எமது மஸ்ஜிதுல் உதா ஜும்மா பள்ளி வாயல் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய தலைவர், ஏனைய உறுப்பினர்கள், அதே போல என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவியால இன்தொட்டை வாழ் மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள், அவர்களுடைய உதவிகளை சேகரித்து கொண்டு இன்றையாவது நாள் நாம் இந்த கெலியோய பகுதிக்கு வந்தோம். அல்லாஹுடைய உதவியால கிட்டத்தட்ட 40 லட்சம் பொறுமதியான பொருட்களை இந்த கெலியோய பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து, விசேஷமாக அதில் மெட்ரஸ், பிலோஸ்களை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் எலமல்தனிய அந்த பள்ளிவாயல்ல லஃபீர் முர்சி ஹதரத் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அன்பார்ந்த இன்தொட்டை வாழ் மக்களே, நாங்கள் இந்த கெலியோய கல்கமு என்ற இடத்தில இருந்து உறுதியாக உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிக் கொள்கிறோம். உங்களிடமிருந்து நாங்க திரட்டியது வெறுமனே ஒரு 40 லட்சம் பொறுமதியான ஒரு பணத்தொகையைத்தான். ஆனாலும் நாங்க இந்த இடத்துக்கு வந்து, இந்த கல்கமுவாண்ட பிரதேசத்துக்கு, கிராமத்துக்கு வந்து நாங்க வீடுகள்ல பல உதவிகளை செய்து அதை துப்புரவு பண்ணக்கூடிய நேரங்கள்ல எங்களுக்கு இந்த பெண்களிடமிருந்து, வயோதிபர்களிடமிருந்து, சிறுவர்களிடமிருந்து கிடைத்த துஆ இருக்கின்றது. இது நிச்சயமாக லட்சக்கணக்கால் அல்ல,
கோடிக்கணக்காலும் பொறுமதி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துஆவை இன்று நாங்கள் இன்தொட்டை வாழ் உங்கள் சார்பாக நாங்கள் இன்று சுமந்து கொண்டு ஊருக்கு வருகின்றோம். நாங்க 40 லட்சம் இன்தொட்டையால செலவழிச்சோம். 40 கோடி அல்ல, அதற்கும் மேலால அல்லாஹ் அருளை இன்தொட்டையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்றையாவது நிமிஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் வழங்க போகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த கல்கமுக்கு வந்தோம். இன்னும் உள்ள வெள்ள பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். சகோதரர்களை, வாருங்கள், உதவி செய்யுங்கள், பணத்தால் உதவி செய்யுங்கள், உடலால் உதவி செய்யுங்கள். எப்படியான ஒரு உணர்வை நாங்க அடைஞ்சோம்டா, பத்ர் யுத்தம் முடிஞ்சதன் பின்னால கொல்லப்பட்ட அந்த ஷஹீதுகள், அந்த பெண்கள், அந்த குழந்தை ஜனாசாக்களை சஹாபாக்கள் இப்படியோ எடுத்து இப்பாங்க என்று அந்த சேத்துல இருந்து, அந்த தண்ணீர்ல இருந்து, அந்த இடங்கள்ல இருந்து தூக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு எண்ணம், அங்கே அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருகிறது. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, வாருங்கள், எவ்வளவு பெண்கள் இந்த கிராமங்கள்ல வீடுகளுக்குள்ள போக இயலாம, அவங்களோட இபாதத்துக்களை செய்ய இயலாம, குடும்பங்களை நடத்தாட்டி கொள்ள இயலாம, வீடுகள்ல புகுந்து கொள்ள முடியாத நிலையில அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது நாங்க உடலால செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சதக்கா. அந்த அடிப்படையில நாங்க இன்று இந்த இடத்துக்கு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், முழு கின்தொட்டை வாழ் மக்கள் சார்பாகவும் இந்த ஊர்ல நாங்க எங்கட வாலிபர்கள் பெரிய ஒரு சேவை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு பின்னாலும் இந்த கிராமத்தை, இந்த நாட்டை இது போன்ற ஆபத்தான அந்த அசம்பாவிதங்கள்ல இருந்து அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தின் மூலமாக ஷஹீதானார்களோ அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பே ரஹ்மானே, இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எந்தெந்த லட்சாதிபதிகள் எல்லாம், எந்தெந்த ஏழைகள் எல்லாம், எந்தெந்த நபர்கள் எல்லாம் ஒரு 1000, 100 லட்சம் என்று போட்டார்களோ அவர்களுக்கு நீ பல கோடிகளை கொடுப்பாயா. யா அல்லாஹ், பரம்பரையிலும் ஜகாத் எடுக்கின்றவர்களை உண்டாக்கிடாதே அல்லாஹ், பரம்பரையிலும் யா அல்லாஹ் ஜகாத்து கொடுக்கின்றவர்களை அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக நீ ஆக்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுடைய சதக்காவை கபூல் செய்ய அல்லாஹ். பெரியோர் அமானியத்தை கொண்டு வந்து இங்க நாங்க ஒப்படைச்சோம் ரஹ்மானே. அவர்களுடைய வாழ்க்கையில அந்த சதக்கா செய்தவர்களுடைய நோய் நும்பலங்களை இல்லாமலாக்கி சந்தோஷமான வாழ்க்கையை நீ கொடுத்தருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.